சர்ச் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, அதாவது MCO காரணத்தினால் நம்முடைய சபை தற்போது திறக்கப்படாது. மேலும் நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கும் வரை காத்திருப்போம். ஆகையால் நம்முடைய ஆராதனை நேரடி ஒளியழை, அதாவது ஆன்லைன் சர்வீஸில் நடைபெறும். மேலும் உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை, அதாவது ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் போடுவதற்கு இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் விசுவாச காணிக்கை, அதாவது ஃபெய்த் ஃபிளஷ் போடுவதற்கும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்கள் நாங்கள் அடுத்த காணொளியில் அறிவிப்போம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஷாலோம் சர்ச், இந்த நாளிலும் உங்களை யாவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை துதித்து ஆராதிப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய தேசங்களுக்காகவும் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் கூட இந்த வேலையில் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? நம் கண்களை மூடி இந்த வேலையில் கூட ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரை கரபா ஷண்டரபா கரபரி அந்தராளம ஷிடுரியான் துடுருரு கீரபா கரபரி அந்தராளம சிடுரியான் துடுருரு சிடுரியான் துடுருரு குரபுரியாண்டா. இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்திலே பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல இந்த மலேசிய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இம்மட்டுமாக இந்த தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே, நீர் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய தலைவர்களை, அதிகாரிகளை ஆண்டவரே தொடர்ந்து அப்பா நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் மத்தியிலே காணப்படுகிற தவறான காரியங்களும் நீக்கி கர்த்தாவே, ஒரு தெளிந்த சிந்தை உடையவர்களாக தேவனே, ஒரு தேவ பயத்தோடு கர்த்தாவே இந்த தேசத்தை நடத்தக்கூடிய ஒரு இருதயமுடையவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் இந்த மலேசிய தேசத்தில் வருவதாக நடப்பதாக. தேவனே, இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பொருளாதார ரீதியிலும் ஆண்டவரே, மற்ற காரியங்களிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவரே பாதிப்பிலிருந்து மீண்டும் கர்த்தர் ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வருவதற்காக, மீட்பு செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, தேசத்தில் இருக்கிற பல இன சாதி பாசைக்காரர்களுடைய ரட்சிப்புக்காக வருகிறோம். எல்லா ஜனங்களும் இயேசுவே ஆண்டவர் என்ற இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியாக உன் மூலமாகவே ஆண்டவரே ரட்சிப்பு இருக்கு என்று சொல்லி இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள பெரிதான ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. பிதாவே, இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தேவனுடைய தயவும் கிருபையும் பாதுகாப்பும் தேவன் இந்த தேசத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, இந்த வேலையில் கூட தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்திலே அந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அந்த தேசத்தில் உம்முடைய சமாதானம் காணப்படட்டும். ஆண்டவரே, அந்த தேசத்தில் உம்முடைய நீதி வருவதாக. தேவனே, உம்முடைய நாமம் அந்த தேசத்தில் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. தேவனே, எல்லா விதமான குழப்பங்களும் நீக்கி தேவ சமாதானம் அந்த தேசத்தில் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த வேளையில் அந்த தேசத்தில் இருக்கிற தேவனே இன்னும் மற்ற இடங்களில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே நீர்தான் அந்த ஆண்டவர் என்ற மேசியா என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமில் சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அங்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அந்த தேசத்தில் ஒரு பெரிதான ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த தேசம் பாதுகாக்கப்படுவதாக. ஆண்டவரே, அந்த தேசத்தை இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அதற்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்காக கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வேளையில் கூட இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே சபையார்களாகிய நீங்கள் யாவரும் வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லம் உள்ளதாக இருக்கிறபடியினால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும் விரும்புகிறாங்க, அவங்கள ஜனங்கள் எப்படி பார்க்கணும், அவங்களை எப்படி மதிக்கணும் என்று விரும்புகிறாங்கன்னு உலகத்தில் எனக்கு பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தன்னை மதிக்கணும்னு விரும்புகிறது உண்மைதான். ஒரு மேன்மையான ஒரு காரியத்தில் அவங்கள பார்க்கணும், மேன்மையாக அவங்கள பற்றி பேசணும்னு இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். ஆக உலக மக்கள் இன்னைக்கு என்னத்தை தராங்களா, பேர்களையும் புகழ்களையும் விரும்பி தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தெரியுங்களா? நல்லா படித்தாக்கா உனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், உனக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல காரியங்களை செய்தாக்க உனக்கு நல்ல பேர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் புகழ்களை ஜனங்கள் தேடுகிறதை பார்க்கிறோம்.
ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது, இது ஏற்கனவே நான் ஒரு சில காரியங்களை இந்த மத்தியிலிருந்து நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வேறொரு காரியத்தின் தலைப்பில் மத்தியிலே நான் இதை பேச விரும்புகிறேன். ஸோ இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமானால், மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. பாருங்க, குமாரன் தன் பிதாவை, குமாரன் தன் தகப்பனையும், வேலைக்காரன் தன்னுடைய எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. அப்ப இந்த உலகத்துல ஜனங்கள் இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், பண்ணுகிறார்களே, கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இப்ப ஆண்டவர் கேட்கிறது, நான் உன்னுடைய பிதாவாயிருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அடுத்தது, நான் உன் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று பார்க்கிறோம். இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்னு கனம்னு வருது, இன்னொன்னு பயம்னு வருகிறது. ஸோ இது ரெண்டுலையும் இன்னொன்னு பிதா என்று சொல்லுகிறத பார்க்கிறோம், இன்னொன்னு எஜமான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே ரெண்டு காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் போகலாம். ஆகவே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது ஊழியக்காரருக்கு சொல்லுகிற வசனமாக அங்கு காணப்படும். ஆனால் பிரியமானவர், ஊழியக்காரருக்கு மட்டும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும், ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் இது சொல்லப்படுகிறதா இருந்தாலும் இந்த வசன அந்த அதிகாரத்தில், ஆனால் இப்படி நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நம்மேல் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு, நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அப்ப நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்கள், அப்ப ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தான் ஆசாரியர்களுக்கும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கணம் என்று சொல்லி கர்த்தரை நாம் கணம் பண்ணுவது, கர்த்தரை நாம் எந்த விதத்தில் நாம் கணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், கர்த்தரை நாம் கணம் பண்ணுகிறோமா, கணம் பண்ணாமல் இருக்கிறோமா என்று சொல்லி. அதுக்கு உதாரணத்திற்கு கணம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் பார்க்கிற ஒரு கணத்தை குறித்து பார்த்தோம்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 இதை நான் வாசிக்கிறேன், இதை கேளுங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறதுனா, இந்த வசனம், ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரமும், ஒன்று பாருங்க, ராஜா உடுத்திருக்கிற வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படுகிற முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வஸ்திரம் குதிரை, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை இதெல்லாம் அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆகவே இப்ப ஆமான் சொல்லுகிறான், ஒரு மனுஷன், ராஜா ஒரு மனுஷனை கணம் பண்ணணும்னா எப்படி கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி
ராஜா கிட்ட இந்த ஆமான் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே எப்படி இருக்கிறார், ராஜாவுடைய வஸ்திரம் தரிக்கப்பட்டதா இருக்கணும், ராஜா ஏறுகிற குதிரையா இருக்கணும், அதே சமயத்தில் ராஜா போடுகிற அந்த கிரீடமா இருக்கணும். அப்புறம் அவர் என்ன செய்யணுமா, அந்த வீதியில் அப்படியே அவரை குதிரையில் மேலே ஏற்றி அப்படியே அவர் சுற்றி அந்த ஜனங்களுக்கெல்லாம் காட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். இப்படி உலகத்திலே ஜனங்கள் தங்களை புகழும்படியாக தாங்கள் விரும்புகிறார்கள். இப்படிதான் அவனை கணம் பண்ணணும் என்று சொல்லி கணம். ஆனா இந்த கணம் எதனால செய்யப்படுகிறதுன்னு பார்த்தாக்கா, மொர்தெக்காய் என்ற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த ராஜா கணம் பண்ண விரும்புகிறாரு. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டு, ஆமான் நினைச்சுக்கிட்டா தனக்கு தான் என்னது இந்த ராஜா கணம் பண்ண போகிறாருன்னு. ஸோ இதுலயும் கவனமா இருக்கணும். சில சமயத்துல யாருக்கோ கிடைக்க வேண்டியது நம்ம போய் என்னது முந்திக்கிட்டு கடைசியில என்னது அவமானப்பட்டுட்டு வருகிற காரியமா இருக்கும். அப்ப இந்த மனுஷன் அப்படிதான் அவன் என்னன்னா. ஆனா ராஜாவுக்கு கணம் ஏன், அந்த ஒரு மொர்தெக்காய்க்கு ஏன் கணம் வந்ததுன்னா, அவன் ராஜாவுக்கு எப்படி இருந்தானா, ஒரு நல்ல சேவகனாக காணப்பட்டான். ராஜாவுக்கு ஒரு உதவி செய்தான். ஆபத்து வரும்பொழுது ராஜாவை தப்ப வைக்கிறதுக்கு வழிகளை அவன் அறிந்து ராஜாவை ஆபத்திலிருந்து தப்ப வைத்த ஒரு மனுஷன். ஆகவே இந்த செய்தி ராஜா கேட்ட பிற்பாடு தான், என் உயிரை காப்பாத்தின இந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் ராஜா அப்படி அங்க கேட்கும் பொழுது ஆமான் இந்த காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி நாம் கனம் பண்ணுகிறோம். சோ இங்க ஆமான் ஒரு கணம் பண்ணுகிற உலகத்தில் எப்படி ஒரு கணத்தை நம்ம பார்க்கிறோம், அப்படி கணம் பண்ணுவது என்று. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனை எப்படி கணம் பண்ணுகிறோம். மார்க்கு புஸ்தகத்தில் 7:6 சொல்லப்படுகிறது. மார்க்கு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். மார்க் 6:7 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதட்டினால தான் ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் என்னன்னா, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம், ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம், அவரை நாம் எப்படி நாம் மதிக்கிறோம் என்று சொல்லி பாருங்களேன். அநேக சமயத்தில் நம்ம வாய்களை சொல்லுகிறவர்களாக காணப்படும். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி இருந்ததுனாக்கா, இவங்க ஆண்டவரை கனம் பண்ணல, இவங்க என்னன்னா சடங்காச்சாரங்களை தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆசனத்தில் உட்கார்றது, அந்த கை கழுவுறது, இந்த மாதிரி மனைகளை சுத்தம் பண்ணுகிறது, இந்த வெளிப்புறமான தோற்றத்தை தான் இவங்க சுத்தம் பண்ணினாங்க. ஆனா உள்ளான காரியத்தில் அவர்களுக்குள்ள என்னால ஒரு சுத்தம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. ஆகவே அப்ப அதுதான் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு நம்மள கூட தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சபைக்கு வரோம், காணிக்க கொடுக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம், சில காரியங்களை செய்யறோம். ஆனா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, இது ஒரு சடங்காச்சாரமா இருக்கிறதா, அல்லது உண்மையாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, உண்மையாக நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா என்று சொல்லி நம்மள இந்த வேளையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக நம்ம தொழுது கொள்ளும்படியாக அப்ப ஆண்டவரை கனம் பண்ணுவது. அப்ப இந்த வசனத்துல இந்த ஜனங்கள் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றா, உள்ளத்திலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் இல்லை, வெளியில தான் அதை சுத்தம் பண்ணணும் இதை பண்ணணும் இருந்தாங்க. அவங்களோட உள்ளத்துல அவங்க ஒரு மாற்றம் இல்லாத ஒரு ஜனங்களா இருந்தாங்க. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானது, இன்னைக்கு நாம் வெளி தோற்றத்தின்படி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதல்ல, நம்முடைய உள்ளத்திலே கர்த்தரை நம்மளை அறிந்திருக்கிறார், நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமானது. சில சமயங்களிலே பார்த்திருக்கிறோம். முன்னெல்லாம் நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில சமயங்களிலே துதிக்கும் பொழுது என்னாக்கா நம்முடைய சிந்தை சில சமயத்தில் இப்போ கூட தான் சில சமயத்தில் டப்புன்னு அந்த சிந்தனை டைவர்ட் பண்ண அப்படியே மாறும். பார்த்தீங்களா, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தா டப்புன்னு உங்களோட சிந்தை வேற எங்கேயோ இருக்கும். நம்ம வாயில துதிப்போம், பாடுவோம், ஆனால் நம்மளோட சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, வாயில நம்ம கனம் பண்ணுகிறோம், நம்முடைய சிந்தையோ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு அப்படித்தான். நம்ம வாயில தான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், ஆனா கர்த்தருக்கு என்னது, கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறத உண்மையான ஒரு கனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவானால் எனக்கு உரிய கனம் எங்கே.
நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் உலக ஜனங்கள் அதை செய்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பிதாவை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் எஜமானுக்கு கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் நான் உங்கள் பிதாவானால், நான் உங்கள் தேவனானால், நான் உங்கள் எஜமானனானால் எனக்கு உண்டாகும் கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம்? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம்? எத்தனை பேர் இந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நம்ம கனம் பண்ணுகிறோம்? கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? சரி, கனம் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு சில காரியத்திற்கு அப்படியே நம்ம போகலாம். கனம் வேறு, பயம் வேறு. இந்த இடத்துல கொஞ்சம் நான் அப்படி கொஞ்சம் லேசா நான் காட்ட வருவேன். கணம் வேறு அப்படின்னா, கணம் வேறு அப்படின்னா, அந்த கணம் எங்க இருந்து வருதுன்னா, தகப்பன். நான் உன் தகப்பனானால், நான் உன் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே என்று அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியலாம். எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே அப்படின்னா, இது என்னத்தை காட்டுதுன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நான், அவர் நமக்கு பிதாவா இருப்பாருன்னா, அவர் நம்முடைய தகப்பனா இருப்பாருனால், வேதம் சொல்லுகிறதுல யோவான் 1:12 சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அவருடைய பிள்ளையாயிருந்தால் அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார். அவர் தகப்பனாயிருந்தால் நாம் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறோம். எத்தனை பேர் நமக்கு கொடுக்கிறோம்? அப்ப பாருங்க, தகப்பன் என்று சொல்லும் போது, பிள்ளை தகப்பன் என்று சொல்லும் போது, இது உறவு வேற, இது உறவு முறை. அப்படின்னா இது என்ன? பாசம், உறவு. சரிங்களா? தகப்பன் இது உறவு சார்ந்த கணம், உறவை சார்ந்த ஒரு கணம். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறதா? உறவா இருக்கிறோமா? உறவாடுகிறோமா? உறவு அப்படின்னா அவர் என்னுடைய தகப்பன். இன்றைக்கு நமக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருப்பாங்க, சிலருக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இங்க சொல்லப்படுகிறது உங்களுடைய தகப்பன் அப்படின்னா அது என்னத்தை காட்டுது? உறவு. அப்ப நாம் ஆண்டவரிடத்துல உறவு கொண்டு இருக்கிறோமா? நாம் ஆண்டவரிடத்துல உறவாடுகிறோம், அவரோட நல்ல ஒரு உறவு வைத்திருக்கிறோமா? ஆனா சொந்தம் காரம், அவர் என்னுடைய தகப்பன். அதுதான் சொல்லுகிறது. அப்ப தகப்பன் என்ற காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். தகப்பன் என்ற காரியத்தில் அப்ப இதான் கணம். கணம் வேறு அப்படின்னா, என் தகப்பன் அப்படின்னா பிள்ளை, நாம் பிள்ளை. அவர் எனக்கு தகப்பனா, நான் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை என்னாக்கா நான் அவருக்குரியதெல்லாம் நான் அந்த அவருடைய காரியங்களுக்கு நான் சுதந்திரவாளி. அவருடைய எல்லா காரியங்களுக்கும் நான் என்னது? பங்குள்ளவர். அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் பாத்திரவான். காரணம், அவர் என் தகப்பன். ஆகவே அவர் அந்த உறவினால இன்னைக்கு அவரிடத்துல நாம் அப்பா பிதாவே என்று என்ன செய்ய முடியும்? கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறோம். அப்ப ஒன்று தகப்பன். அப்ப தகப்பன் இடத்துல கொள்ளுகிற அதாவது கணம் எப்படின்னாக்கா, அது உறவு முறையிலே பார்க்கிறோம். அவர் என்னுடைய அப்பா. எப்படியா போறீங்களா? ஒரு இடத்துக்கு போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்களும் உங்க அப்பாவும் போகும்போது எப்படி நீங்க பார்த்து சொல்லுவீங்க? உங்க அப்பாவை பார்த்துட்டு இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்கு தன்னுடைய தகப்பனை குறித்து பேசுறதுக்கு ரொம்ப வெக்கம். ஒருவேளை அவர்கள் தகப்பனார்கள் அந்த மாதிரி சில காரியங்கள்ல அவர்கள் ஈடுபட்டதுனால இந்த பிள்ளைகள் அப்படி சொல்ல முடியாத ஒரு காரியத்தில் இருக்குது. ஆனா நம்முடைய தகப்பன் பரம தகப்பன். எந்த விதத்தில் அவர் பாவம் செய்யாதவர், அவர் நீதி உள்ளவர். ஆகவே இந்த பார்க்கிறோம். ஏன்னா எங்க போனாலும் அப்படி ஒரு நல்ல தகப்பனா இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எங்க போனாலும் என்ன சொல்லுவாங்க? இது என்னுடைய அப்பா, எங்க அப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் முன்பாக அதை அறிக்கை செய்வாங்க. அவங்கள அப்பாவை கனப்படுத்துவாங்க. சில இடத்துல பார்த்துருக்கிறோம், அவங்க அப்பாவை அந்த ஆளு கிடக்கிறான் அப்படின்ட்டு பேசுறத பார்த்துருக்கிறோம். சரிங்களா? சிலர் பிள்ளைகள் அவங்க அப்பாவை தரைக்குறைவாக. ஆனா பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, நான் உன் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு தகப்பனா இருப்பாரானா அவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது அவரை எல்லா இடத்திலும் நீங்கள் அவரை குறித்து மேன்மையாக பேசுகிறீர்களா? உங்க மனதில் அவரை மேன்மையாக எண்ணுகிறீர்களா? நீங்கள் உங்களுக்கு அவரோடு நல்ல என்னது அந்த உறவு இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. முதல் காரியம் அப்படின்னா பயம் என்று சொல்லும்போது, கனம் என்று சொல்லும்போது, அடுத்தது பயம்
நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமான் என்று சொல்லும்போது இது வேற காரியங்கள். எஜமான் என்பது அவர் ஒருவர் நம்ம வேலையாட்களும் அவர் எஜமான் போல. முதல்ல பார்த்தேன் அப்பா பிள்ளை என்றதை. இங்க பார்க்கும் பொழுது வேலைக்காரரும் எஜமானையும் குறித்து பேசுகிறது பார்க்கிறோம். நான் எஜமானானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அப்ப அவர் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய முதலாளியா இருப்பாரனால், ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பாரனால், அதில் நாம் வேலை செய்கிறவர்களா இருந்தால், அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, வேலையை எப்படி செய்யணும், அது தவறாக செய்திராதபடிக்கு அது கவனமாக செய்யும்படியாக என்ன செய்யறோம், அவருக்கு நாம் பயந்து வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் நமக்கு என்ன செய்யும், கூலி கிடைக்கும். அப்பா இடத்துல வேலை செய்யறது கூலி இல்லை, அது அப்பாவுடைய சொத்து அவருக்கு. ஆனா எஜமான இடத்துல வேலை செய்யும் பொழுது, எஜமான இடத்துல வேலை செய்யும் போது தான் நமக்கு கூலி கிடைக்கும். ஆகவே அப்ப நாம் ஒழுங்காக அந்த இடத்துல அந்த எஜமானை கனம் பண்ணினாக்கா, அவரை கனம் பண்ணுவதுனா அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை, அவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம் சரியாக செய்யும் பொழுது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். அவருக்கு எந்த விதத்திலும் நாம் நஷ்டம் வராதபடிக்கு அந்த காரியங்களை நாம் செய்து கொடுக்கும் பொழுது அதுல என்ன செய்யறாரு, அந்த எஜமான் பிரியப்படுவார். அவரை நாம் என்ன செய்யறோம், கனம் பண்ணுகிறோம். அவர் கொடுத்த பொறுப்பை அலட்சியப்படுத்திராதபடிக்கு அந்த பொறுப்போடு செய்யும் பொழுது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். அப்ப அதுதான் கேட்கிறார், நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பிரியமானவர்களே, சோ முதல்ல பார்த்தோம் தகப்பன் என்று சொல்லி, எஜமான் என்று சொல்லி. இங்க சில சம்பவங்களை பார்க்கலாம். ஒரு இந்த வசனத்தில் போகலாம். தகப்பன் என்று சொல்லும் போது இது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மத்திய புஸ்தகம் 28 இருந்து 31 வரையிலும் வாசிக்கிறேன். 2 மகன்களுக்கு குறித்து ஒரு உதாரணத்தை சொல்லப்படுகிறது. 2 மகன்கள் ஒரு உதாரணத்தை குறித்து. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பயம் என்று சொல்லி, கனம் என்று சொல்லி. அவர் தகப்பனா இருந்தா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அவர் எஜமானா இருந்தா அவருக்கு பயப்படும் பயம் என்று. இங்க பார்க்கும் பொழுது கனம் எப்படி நாம் கனம் பண்ணுவது, எப்படி நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவது, அதுக்கு பிற்பாடு நான் ஒரு 3 காரியத்தை கூட சொல்ல வருகிறேன். எப்படி கனம் பண்ணுவது என்றாக்கா, இந்த மத்திய புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 28 இருந்து 31 நம்ம வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இன்னொரு மகன் கிட்ட சொல்றாரு, இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே அந்த தகப்பன் சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லி போகவில்லை. ஒருத்தன் அண்ணங்காரங்கிட்ட, அதாவது மூத்த மகன் கிட்ட தகப்பன் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு, தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா 2வது மகன் கிட்ட வராரு. 2வது மகன்கிட்டையும் என்ன சொல்றாரு, தோட்டத்தில் போய் வேலை செய்யணும். அவன் 2வது மகன் என்ன செய்யறான், இளைய மகன் சரி போறான்னு சொல்றான். ஆனா இதுல யாரு பிதாவினுடைய சித்தத்தை செய்தது? இப்ப என்னன்னா, இந்த தேவனை கனம் பண்ணுவதுனா தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது நாம் தேவனை கனம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்வோமானால் அந்த சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். அதை அவர் என்ன செய்றார், நாம் கனம் பண்ணுகிறோம். அதை நாம் கனம் பண்ணுகிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இதை இப்படி செஞ்ச போது இவ்விருவரில் எவன் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது
தேவன் ராஜ்யத்திலே அவர்கள் யாரெல்லாம் போகிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வரேனாக்கா, 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பிதாவினுடைய சித்தத்தை சொன்னதுக்கு செய்யறேன்னு சொன்னான், ஆனா போகல. ஒருத்தன் செய்யறேன்னு சொன்னான், ஒருத்தன் போகல. செய்ய மாட்டேன்னு சொன்னான், போனான். இன்றைக்கு பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து செய்யலன்னு சொன்னாலும் அந்த மூத்த மகன் என்ன செஞ்சான், பிற்பாடு மனஸ்தாபப்பட்டு இல்லை போய் தகப்பனுக்காக நம்ம அந்த காரியத்தை செய்வோம், அவர் சொல்லிட்டாரே, அவர் சொன்னாரே, எப்படி அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது, அது நம்ம தகப்பனை கனப்படுத்துகிறது, கனம் பண்ணாத மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், தன் தகப்பன் சொன்னதை செஞ்சான். ஆனா சின்னவன் என்ன சொல்றான், சரிப்பா செய்யறேன்னு சொன்னான், ஆனா சொல்லிட்டு அவன் செய்யவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர்கிட்ட இடத்துல செய்யறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செய்யாம இருக்கிறோம், அல்லது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா மனஸ்தாபப்பட்டு எத்தனை பேர் செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது என்று சொல்லி இந்த வேலையில பார்க்கிறோம். அப்ப இந்த 2 பேர்ல யாரு தகப்பனுடைய சித்தத்தை செய்தான், தேவனுடைய சித்தத்தை செய்வது அது கனம் பண்ணுவதாக இருக்கிறது பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். கனம் என்று சொல்லும்போது பிதாவின் சித்தத்தின் விருப்பத்தையும் திட்டத்தில் வாழ்வது அல்லது செயல்படுவது. சரிங்களா? செயல்படுவது. ஒரு வசனத்தை கூட நான் பிதாவை தான் அதை மெயினாக கொண்டு வரேன். ஆனால் அந்த எஜமான குறித்து பார்ப்போம். இன்னொரு காரியத்தை எஜமான குறித்து பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 6:46. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 46 வசனத்தை 46வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை ஆண்டவரே 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 என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இதுதான் இன்றைக்கு நம்ம அநேக சமயத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எஜமானனே இப்படிலாம் பல காரியங்களை நம்ம சொல்லுவோம். ஆனா நாம அவர் சொன்னதை செய்கிறோமா? அவர் சொன்னதை நாம் செய்யலனா அவரை நாம் என்ன செய்யறோம்? கனம் பண்ணல. அப்ப எஜமான என்ன செய்யல? நாம் கனம் பண்ணாதவர்களாக இருக்கிறோம். எஜமான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆகவே நான் உங்கள் தகப்பனானால் எனக்கு என்னுடைய கனம் எங்கே? நான் உங்கள் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமான் அவர் நமக்கு வேலைகளை கொடுக்கிறவர், அவர் நம்ம மேல அதிகாரியா இருக்கிறாரு, அவர் நம்மளை என்ன செய்யறாரு? நம்மளுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த கணக்கா செய்யும் பொழுது நமக்கு கூலி கிடைக்கும். அதனுடைய உங்களுடைய வேலைக்கு தகுந்தது காரியங்கள் கிடைக்கும். இன்னொன்று பார்க்கும் எஜமான் என்று தகப்பன் என்று சொல்லும் பொழுது தகப்பனுடைய போய் தோட்டத்தில் வேலை செய்தா கூலி கொடுப்பன்னு சொல்ல மாட்டாரு. காரணம், அது அவருடைய தகப்பனுடைய தோட்டம், அவருக்கு சொந்தமானது, அவர் மகனுக்கும் சொந்தமானது. ஆகவே நான் உங்கள் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் உங்கள் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்றைக்கு கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா? அவரை நாம் கனம் பண்ணுகிறோமா? பிதாவினுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் திட்டத்தையும் நம் வாழ்க்கையில செய்வதே நம்மளுடைய தேவனை கனம் பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்ல, இயேசு என்ன சொல்லுகிறாரு? என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறாரு, என் பிதாவினுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவினுடைய சித்தம் செய்வதே ஆண்டவராக இயேசுக்கு என்ன இருக்கிறது? ஆகாரமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவது, நம் தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுடைய சித்தத்தை செய்வதே அது என்னது? நாம் கர்த்தரை கனம் பண்ணுவது, அவர் சொன்ன காரியத்தை நாம் செய்வது என்று சொல்லி இன்னொரு வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நாம அதை பார்த்தோம். அதான் 2 உதாரணத்தை பார்த்தோம், 2 மகன்களை பார்த்தோம். இயேசு பிதாவை கனம் பண்ணினார், பிதாவின் சித்தம் செய்வதே. அந்த 2 மகன்கள்ல ஒருத்தன் மூத்தவன் தான் என்ன செஞ்சான்? மனஸ்தாபப்பட்ட பிற்பாடும் அப்பா சொன்னதுனால அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் தோட்டத்தில் வேலை செய்தான் என்று. அதற்கு பின்பு இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி நாம் கனம் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி
செய்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுல் பவுலாக மாறுகிறது பார்க்கிறோம். தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சவுலை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, சவுலே சவுலே நீர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு செய்யப்படும் என்றார். நீ பட்டணத்துக்கு போ, அங்க உனக்கு செய்யப்பட வேண்டியது செய்யப்படும். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கேட்கறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே தேவனே உங்களை நான் கனப்படுத்த வேண்டும். உங்களை நான் ஒரு வேளை கனப்படுத்தாமல் இருந்திருந்தா இந்த வேலையில் நான் கனப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே உம்மை கனப்படுத்த உம்முடைய சித்தத்தை செய்வதாக உங்களை நாங்கள் கனம் பண்ணுவது, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இங்க ஆண்டவர் இடத்துல அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொல்றாரு, உடனே சொல்லல, நீ போ, அங்க போ, நான் உனக்கு சொல்லப்படணும். ஆனா இந்த மனுஷன் அங்க போன பிற்பாடு அவர் என்ன செய்தாரு, ஜெபம் பண்ணுகிறார். இந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவன் தான். ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறி அங்கு அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணுகிறாரு. அங்க ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ போய் இவருக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அங்க போய் அந்த மனுஷன் இவருக்காக ஜெபம் பண்ணி அவருடைய கண் பார்வை தெளிவடையதை செய்து ஆண்டவர் அவனை அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுக்கு பிற்பாடு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவா இருக்கிறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரனாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை பார்க்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, அனனியா என்றவர் வருவாரு, உன் மேல அவர் கைகளை வைப்பாரு, நீ பார்வை அடைவாய் என்று சொல்லி. அதே போல அற்புதத்தை பெற்று கர்த்தருக்காக அவரு ஊழியத்தை செய்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவரே உங்களை நான் கனம் பண்ணாம போயிருந்தேன், எந்த விதத்திலையும் ஒருவேளை நீங்க கனம் பண்ணாம இருந்திருக்கலாம். அவர் தகப்பனானா அவருக்குரிய கனம் எங்கே, அவர் எஜமானானா அவருக்கு பயப்படும் பயம் எங்கே. இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து, அந்த எஜமானாகிய நம்முடைய கர்த்தருக்கு நாம் பயந்து வாழுகிறோமா, அவரை நாம் கனம் பண்ணுகிறோமா, அவர் நமக்கு தகப்பனானா தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு நம்ம கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே என்று சொல்லி. ஆகவே இந்த வேலையில் ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். 3 காரியங்களை என்னன்னு சொன்னா, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால், ஒன்று பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தரை நீர் துதிக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீர் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீர் கர்த்தரை துதிக்கும் பொழுது நீர் கர்த்தரை கனம் பண்ணுகிற, நீ கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்படும் போது நீ கர்த்தரை துதிக்கிற. எத்தனை பேர் நீங்கள் உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க, கர்த்தரை நீங்க என்ன செய்றீங்க, அவரை புகழ்ந்து அவரை பேசுகிறீங்க, புகழ்ந்து நீங்க பாடுகிறீங்களாக்கா கர்த்தர் என்ன செய்கிறாரா, நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நீங்கள் எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம், எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம்னா, இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிவது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தையை படி கீழ்ப்படிந்து நடப்பது, அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதுதான் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவது. வேதம் சொல்லுகிறது, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நம் கையில இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஒன்று, உங்க வாயினாலே கர்த்தரை துதிப்பதினாலே அவரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். 2, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த அந்த வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படியே செய்கிறதுனாலே, அந்த வார்த்தைப்படி நீங்கள் நடக்கிறதுனாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். 3வது காரியம், நீங்கள் கொடுப்பதினாலே, கர்த்தருக்கு கொடுப்பதினாலே,
நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கிறதுனால, நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஹalleluya. உங்களுடைய காணிக்கையில இருக்க தசம பாகமா இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கென்று முக்கியமாக விசேஷமாக உங்களிடத்தில் இருக்கிறது கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஹalleluya. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். இந்த வேளையில நீங்கள் துதிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் துதிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் துதியுங்கள். ஒருவேளை நீங்கள் துதிக்காதவர்களா இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து கர்த்தரை துதிக்கும்படியாக நீங்கள் இந்த நேரத்திலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக. ஹalleluya. இரண்டாவது காரியம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீர்களா? வாசிக்கிறவர்களா இன்னும் வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். வாசிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா இன்னிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் விடாமல் இருந்து நான் வாசிக்க போகிறேன், அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் கீழ்ப்படிந்து நடக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். ஹalleluya. ஒரு கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எந்த நேரத்தை கொடுத்தாலும் உங்களுடைய பணத்தை, ஒரு காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது கொடுக்காதவர்களா இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து நான் கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்க போறேன், கர்த்தருக்காக என்னுடைய வருமானத்திலே காணிக்கை தசம பாகத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்க நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தரை கனம் பண்ணுவது, நான் உன் தேவனானார் எனக்கு பயப்பட பயம், நான் உன் எஜமானானால் எனக்கு பயப்பட பயம் எங்கே, நான் உன் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே. ஹalleluya. கர்த்தரை கனம் பண்ணுவோம். அவர் தூரத்தில் இல்ல பிரியமானவர்களே, நம் பக்கத்திலே இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே அவரை கனம் பண்ணுவோம். கனம் பண்ணுவோமா? இதை செய்தவர்களை இன்னும் அதிகமாக செய்யுங்க. இதுல செய்யாம இருக்கிற, கர்த்தரை கனம் பண்ணாம இருக்கிறவங்க இன்னிலிருந்து நான் இந்த விதத்தெல்லாம் கனம் பண்ண போறேன்னு சொல்லி தீர்மானம் செய்யறேன் என்று சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. அவங்க கர்த்தரை கனம் பண்ணல. ஒருவேளை இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு பிற்பாடு அது அப்படியே எடுத்துட்டு பிற்பாடு அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடாதீங்க, செய்யுங்க. அதுதான் கனம் பண்ணுங்க. 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பிற்பாடு ஐயோ தகப்பன வார்த்தையை முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு போய் செய்தான். இந்த வேலையில நம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஆமென். ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த வேலையில கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேங்க் யூ. இந்த வேலையில இந்த வார்த்தை கேட்ட சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த வேலையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Vikarama Shandarama Karabarianda, Kirama Karabarianda Rama Sidrianturu, Kirama Rama Sidrianturu Kuraburianda, Rikarama Sidrianturu Kuraburianda, Rikarama Sidrianturu Kuraburianda, Kirama Rabarianda. எல்லாரும் ஜெபம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய தேவன். கர்த்தாவே, நீர் பிதாவானார். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதாவானார். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படியாக நீர் விரும்புகிறீர். உம்மை கனம் பண்ணும்படியாக விரும்புகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலே இதை கேட்ட, இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தாவே தேவனை உமக்கு பயப்படுகிறவர்களாக காலப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் மாறுவதாக வெளி தோற்றம் அல்ல ஆண்டவரே, உள்ளான தோற்றத்திற்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னில இருந்து ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்களாக. உமக்கு ஆண்டவரே தேவனை உம்மை துதிக்கிறவர்களாக, உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இவர்கள் காணப்படுவார்களாக. கர்த்தாவே தேவனே, இந்த நாளிலிருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாகும், அந்த வார்த்தைக்கு படி இவர்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகும். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வதற்காக நன்றி. தேவனை ஒரு நாளாக கொடுக்காதவர்கள் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து தேவனே உங்களுக்கு நேரத்தையும் ஆண்டவரே தன்னுடைய தேவனே காணிக்கைகளும் கூட கொடுக்க போவதற்காக நன்றி.
ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த வேலையோட சமூகத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொருளாதார ரீதியில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சரீர பிரகாரங்களில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் பாதுகாப்பினாலும் சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிதாவே, இந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு காணப்படட்டும், கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். ஆண்டவரே, தேவனே தேவனே, இந்த வார்த்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாவதாக. ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி பிதாவே. தேவனே, இவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, இவர்கள் கொண்டு பெற்றுக்கொண்ட உம்முடைய அன்பை ஆண்டவரே பிறருக்கும் சொல்லத்தக்கதாக, தேவனே பிறருக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இவர்கள் வாழ்வார்களாக. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கை மாறுவதாக. நன்றி நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவர்கள் காணப்படுவார்களாக. நன்றி பிதாவை, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்ட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருப்பார். உங்கள் நிச்சயமாக நீங்கள் யாரும் சுகமில்லாமல் இருந்தாலும் கூட இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சுகத்தை விடுதலையும் கூட கர்த்தர் தந்து உங்களுக்கு விடுதலை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டும் கர்த்தருடைய சுத்தமாக நாம் சந்திப்போம். God bless you. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.